முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப குளிரான இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை வெளியே நின்று பதிவு செய்ய முடியாததுனால அறையிலிருந்து உங்களுக்கு இதை பதிவு செய்து அனுப்புகிறேன். இன்றைக்கும் உங்கள் மனதிற்குள்ளே பலவிதமான கேள்விக்குறிகள், தரிசனங்களை குறித்து, நம்முடைய ஊழியங்களை குறித்து, என்ன ஆயிற்றோ, அங்கே என்ன நடந்ததோ என்ற சில கேள்விக்குறிகள் உங்களுக்குள் இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தரிசன தேசத்திற்குள்ளே சில காரியங்களை நான் இப்பொழுது செய்து வருவதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவன் தந்த தரிசனம் மேலானது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பலவிதமான தேவைகள் உண்டு, பலவிதமான அவசிய பொருட்கள் உண்டு. அந்த வகையில்தான் இன்றைக்கு நம்முடைய தரிசன தேசத்திலிருந்து அநேகர் பரிசுத்த வேதத்தின் வெளிச்சத்தை கண்டுகொள்ளவும், வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் நல்ல வேதாகம கருத்தரங்குகள், இன்னுமாக செமினரிகளிலே அவர்களை நாம் இணைத்து விட்டு அவர்களை கற்றுக் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் நாம் அதே தேசத்திற்குள்ள சில நேரங்களில் ஏகதேசம் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு 2013-14 அந்த நாட்களிலெல்லாம் சிலர் வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டால் நமக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்பி சிலருக்கு அவருடைய சத்தியத்தை, அவருடைய மகத்துவத்தை அதே தேசத்திற்குள்ளே படிப்பதற்குரிய கல்வி தேர்ச்சி பெறுவதற்காக நாங்கள் அழைத்து போய்விட்டதுண்டு. அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் போய் ஒரு வருட காலம் படிக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் போகும் பொழுது அவர்களை அறியாமல் அவர்களுக்குள்ளே சில புதிய உபதேசங்கள், சில புதிய சிந்தனைகள், சில செழிப்பான காரியங்கள், சில கிருபையின் சத்தியங்கள், சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கேயோ உள்ள சில அந்நிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதனோடு இவர்கள் பிரயாணப்படக்கூடிய சில காரியங்களை பார்த்த பொழுது அப்பொழுதே என்னுடைய இருதயத்திற்குள்ள இன்றைக்காகிலும் ஒரு நாள் நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழகத்தில், குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே வாஞ்சித்திருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த கருத்தரங்குக்கான அப்படிப்பட்ட நல்ல ஒரு செமினரியை ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்திருக்கிறார். அந்த வேலைகளும் ஹெவன்ஸ் கார்டனுள்ளே அதனூடாக நடைபெற்று வருகிறது. எல்லா விவரங்களையும் தொலைக்காட்சியில் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்கள் இருதயத்துக்குள்ளால இப்படிப்பட்ட நற்கிரியைகளுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அவசியம் என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஏனென்றால் தரிசனத்தை தந்தவர் அதை நிறைவேற்றுவதற்கு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்தியா முழுவதிலேயும், உலகம் முழுவதிலேயும், ஏன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சபை போதகர்களுக்கும், போதக பிதாக்களுக்கும், தலைமை போதகர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காஸ்பல் ஃபார் நேபாள் என்ற பெயர் வரக்கூடிய நாட்களில் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை வந்த பொழுது ஹெவன் டிவி மிஷன் ட்ரஸ்ட் என்ற பெயரை நாங்கள் உங்களிடத்தில் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய ஒத்தாசைகளை, உங்களுடைய உதவிகளை நீங்கள் அந்த பெயரிலேயே நீங்கள் தரலாம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு மாபெரும் தரிசனத்தை நிறைவேற்றுவாராக. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 12வது அதிகாரத்தில் உள்ள 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள்,
ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் கர்த்தருக்குத்தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக நம்மிடத்தில் சில காரியங்களிலே நாம் சோர்ந்து போய் கிடக்கிறோம். நம்மிடத்தில் உள்ள அசதிகள் மாற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு அனலற்ற, ஒரு குளிரற்ற இந்த நிலைமை மாறி நம்முடைய ஆவியில் ஒரு அனல் உண்டாக வேண்டும். நமக்குள்ளால கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்தேன் என்ற ஒரு மன நிறைவு கிடைக்க வேண்டும். அநேகரை நான் பார்க்கிறேன், அநேக குடும்பங்களை சந்திக்கிறேன், அநேக தேவ ஊழியர்களை சந்திக்கிறேன், பேசுகிறேன். அவர்களில் பேசும் பொழுது எல்லா காரியத்தையும் நல்ல சந்தோஷமாக பேசுவாங்க. குடும்பத்தை குறித்து பேசுவார்கள். அவர்களுடைய ஊழியத்தின் காரியத்தை குறித்து பேசும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சோர்வு, அவர்களுக்குள்ள ஒரு அனலில்லாத ஒரு காரியத்தை பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு போதிக்கிற ஒன்று காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள பலவிதமான குணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அந்த தேவ மனிதனுக்கு அல்லது அந்த தேவ பிள்ளைக்கு பல காரியங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவன் செய்யும் ஊழியத்தில் கர்த்தருக்கு மகிமைக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, தேவனை உயர்த்துவதற்காக செய்யும் அல்லது ஏறெடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தில் அவனுக்குள்ளால ஒரு உயிர் மீட்சி இருக்க வேண்டும். அவனுக்குள்ளால ஒரு அனல் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல அவன் செய்யக்கூடிய ஊழியம் கர்த்தருக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 15 அதில் உள்ள 21வது வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களுக்கு, இதுவரை இயேசுவை அறிந்திராத இடங்களுக்கு, இதுவரை மற்றவர்கள் போகாத இடங்களுக்கு, இன்னொருவர் செய்யாத ஒரு ஊழியத்தை, இன்னொருவர் தன்னால் முடியாது என்று விடக்கூடிய ஒரு காரியத்தை, இப்படி நீங்கள் யோசித்து காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்காக செய்யும் அந்த ஊழியத்தில் ஒரு மன நிறைவு உண்டாகும். பல தேவ போதகர்களிடத்தில், சபை நடத்தக்கூடிய சபை ஊழியர்களிடத்தில், மூப்பர்களிடத்தில், போதக பிதாக்களிடத்தில் நான் பேசும்போது நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் ஒரு மன நிறைவு வர வேண்டும். வேண்டாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அல்லது புதன்கிழமைகளில் அந்த கூட்டத்தை நம்ம கூட்டுகிறோம். அந்த கூடுகை, அந்த கேதரிங் நடக்கிறது. அந்த கேதரிங் நடக்கும் பொழுது அது ஒரே போல, அது ஒரே காரியமாக நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அதே முகம், அதே நபர்கள், அவர்களுக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நம்ம அவர்களை நம்பியே அல்லது அவர்களை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருப்பது போல ஒரு காரியம். அதே நேரத்தில் அந்த ஊழியத்தின் மத்தியிலையும் அந்த காரியங்களுக்கு மத்தியிலையும் வசனம் சொல்ல முடியாத இடங்களுக்கு, இயேசுவை அறிவிக்க முடியாத இடங்களுக்கு, மற்றொருவன் கட்டாத அந்த ஒரு அஸ்திபாரம் இன்னொருத்தம் போடாத ஒரு இடத்துல போய் அநேக தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், போதகர்கள் அப்படி ஓடோடி போய் ஊழியம் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன், கண்கூடாக கண்டிருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஒரு முறை 2 தேவ ஊழியர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களை சந்திக்க போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு காரியமாக பேசிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிவிடுங்க. நான் அப்படியே காத்து கொண்டு இருந்தேன். அவர்கள் 2 பேசிக்கொண்டே இருந்தாங்க. அப்போ அதில் ஒருவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபை ஊழியத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டு சர்ச்சில் நிறைய வேலைகள், நிறைய காரியங்கள் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த எதிராக இருந்த அந்த தேவ மனிதன் பார்த்தீங்கன்னா அவர் இவரை விட வருமானத்தில் குறைவான நபர். அவரிடத்துல சபையில் குறைவான விசுவாசிகள் தான் இருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய செயல் திட்டங்களை கர்த்தருக்காக எடுத்து வைராக்கியமாய் செய்து கொண்டிருந்ததை அவருடைய பேச்சில் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ இவர் கேட்குறார், எப்படி உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுது? அவர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு, ஐயா, நாம் கொடுக்க தான் நம்முடைய பண்டக சாலை நிரம்பும். நாம் எந்த கிணத்துலேருந்து இறைச்சிட்டே இருக்கிறோமோ அதில் தான் திரும்ப ஊறும். ஒரே இடத்துல அந்த தண்ணி கட்டுப்பட்டு நின்றுடுச்சுன்னா அது அவ்வளோ ருசியாக இருக்காது. அதில் சில அசுத்தங்களும் சில அழுக்குகளும் வந்துவிடும். அதெல்லாம் சொல்லி 2 பேரும் பேசி கொண்டிருந்தாங்க. என்னோட இருதயத்துக்குள்ளால அது ஒரு பெரிய பதிவாக,
நான் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, 2 பேரும் சபைகளை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த 2 பேருடைய கருத்துக்களிலேயும் வித்தியாசங்கள் இருந்தது. அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய காரியத்தை, தனக்கான காரியங்களை அவர் சொன்னார். அவர் சொன்னதிலையும் தவறில்லை. ஆனால் அவருக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களை குறித்த அந்த பாரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், எங்க சர்ச்சிலேயே கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, எங்க சபைக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யணும்னு. உண்மைதான், அவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மை அடுத்த மாவட்டங்களில், அடுத்த மாநிலங்களில், அடுத்த தேசங்களில் நாம் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்முடைய ஆவியில ஒரு அனல் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தில் நான் இது ஒரு 15-16 வருஷத்துக்குள்ள கற்றுக்கொண்ட காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் சில மனிதர்களை சார்ந்து எதிர்பார்த்து நிற்கும் பொழுது, சிலரை பத்தி நாம என்ன நினைச்சுக்கோ, இவங்க நம்ம கூட இருந்தா இந்த காரியம் நடக்கும்னு. ஆனால் சில நேரங்களில இவர்கள் கூட இருப்பதனால தான் இது நடக்காமலே போகிறது. அந்த ஒரு பதிவு, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி உங்களுக்குள்ள வரணும். 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் 2 பேரும் செய்த வியாபாரம் 2 பேருடைய குடும்பத்துக்கும் தேவையா இருந்தது. பிள்ளைகள் வளர வளர, புதிய தொழில்நுட்பங்கள் வளர வளர, இவர்களுக்குள்ளால அடுத்தது என்ன செய்வது, அடுத்தது நம்ம இதை எப்படி கொண்டு போவது தெரியாது. ஆனால் இவர்கள் 2 பேரும் ஒரு நாள் அமர்ந்து பேசினார்கள். இந்த தொழில் வளர வேண்டிய தொழில், எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு வியாபாரம், நல்ல கனி கொடுக்க வேண்டிய வியாபாரம். ஆனால் அது இன்றைக்கு கனிகொடாத ஒரு மரத்தை போல ஏதோ சில காரியங்கள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் 2 பேரும் உணர்ந்தார்கள். 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள், 2 பேரும் விசுவாசிகளாய் இருந்தார்கள். அவர்கள் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அதனுடைய படிப்பு காரியங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், அதற்குரிய கருவிகள், பிரான்ச், சில கிளைகள் தொடங்குவது, இப்படியாக பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல தெரிந்துவிட்டது ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் 2 பேரும் ஜெபித்து தீர்மானம் பண்ணி அவர்கள் செய்த காரியம், அந்த வியாபாரத்தினுடைய ஒரு கிளையை இன்னொரு இடத்துல பதிவு செய்தார்கள், இன்னொரு மாவட்டத்தில் தொடங்கினார்கள். அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அந்த புதிதாக ஆரம்பித்த வியாபாரம் ஒரு நல்ல நிலைக்கு வருவது வரை இவரும் அதில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருவருமாக அந்த காரியத்தை செய்தார்கள். ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் அந்த வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தார்கள். நல்ல வியாபாரம் வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே அவர்கள் 2 பேருடைய வாழ்விலையும் ஒரு பெரிய சந்தோஷம். சில நேரங்களில் பேசும்போது சொல்லுவார்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை பிரித்து தனித்தனியாக நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு நாங்கள் வந்திருக்க முடியும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராகிலும் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன, இது எல்லாவற்றிலையும் நீங்கள் கவனமாக இருந்து காரியத்தை முன்னே கொண்டு செல்ல வேண்டும். ஊழியத்தின் பாதையில் எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் வந்து அப்படியே உடைஞ்சு போய் தனியாக இருக்கும் பொழுது ஆவியானவருடைய நடத்துதல் எனக்குள்ள உண்டாகும். அந்த நடத்துதல் உண்டாகும் பொழுது இந்த உலகம் முழுவதிலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில எத்தனையோ தேவ ஊழியர்கள், எத்தனையோ போதகர்கள், போதக பிதாக்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், என் வாழ்வில் நடந்த பிரச்சனைகளில பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வேறு யாரும் அல்ல, நான் தான் காரணம். என்னுடைய அசதி, என்னுடைய கவலையினம், நான் விளையாட்டுத்தனமாக இருந்த காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களினால்தான் சில பிரச்சனைகள் உள்ளே வந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை நாங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து நீங்கள் 2 பேரும் தனியாகி 2 ஸ்தாபனமாக, 2 நிறுவனமாக, 2 பெரிய தூண்களாய் வளரக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். பார்ட்னர்ஷிப் என்பது ஒரு பேப்பரில் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது அது ஒரு காரியம், அவ்வளோதான். ஆனால் உண்மையான அன்பு, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகள் யாரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேருந்து பிரியும் பொழுது ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு லாபம் வந்ததோ அப்பொழுது நாம் இணைந்திருந்தோம், இவ்வளவு நஷ்டம் வந்து விட்டது, இந்த நஷ்டத்தையும் நாம் 2 பேராய்
புரித்துக்கொள்ளும். அநேக குடும்பங்களை நான் இன்னைக்கு பார்க்கிறேன், அநேக கிறிஸ்துவின் பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். 20 வருடங்களுக்கு முன்பு பார்ட்னர்ஷிப்பாக இருந்து பிரிந்த பொழுது அடித்து மண்டையை உடைத்து பெரிய கேஸ் போட்டு அப்படியெல்லாம் இருந்தவங்க இன்றைக்கு திடீர்னு பார்க்கிறோம், அவர்கள் இன்னைக்கு சேர்ந்திருந்து பண்ணின அந்த வியாபாரத்தை அவர்கள் பேசி நிதானமாய் பொறுமையாய் அவர்கள் அந்த ஒரு ஆவியில ஒரு அனலோடு கூட இத்தனை உழைப்பு, இத்தனை கண்ணீர், இத்தனை பிரயாசம், இத்தனை பேருடைய உழைப்பெல்லாம் இதில் இருக்குங்க. நம்ம இதை ஞானமாய் பிரித்து நாம் செயல்படுவோம். அதாவது பார்ட்னர்ஷிப்பா இருப்பவர்கள் பிரிந்து செயல்பட போறாங்க. அவங்க இருதயம் ஒண்ணுதான். அவருக்கு ஒரு கஷ்டம்னா இவர் போகணும், இவருக்கு ஒரு கஷ்டம்னா அவர் போகணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உண்மையாக இதில் நான் ரொம்ப மனசுல எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் பார்க்கிறேன். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்களை ஒன்று சேர்க்க ஆசைப்படுறேன். ஒரு 120 பேர், ஒரு 12 கேட்டகரி அந்த தொழில் செய்கிறவங்களை ஒன்று சேர்க்கணும். எப்படி ஒன்று சேர்ப்பது? ஒருத்தர் போய் சார்ந்து நிற்க வேண்டாம். இன்னைக்கு சென்னையில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம், அதே போல விருதுநகரில் செய்கிற ஒரு வியாபாரம், அதே மாதிரி ஒரு தொழில் இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்குன்னா இந்த 3 மாவட்டம் ஒரே தொழில் 3 மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, தயாரிக்கப்படுகிறது அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க. 3 மாவட்டங்களுக்கும் வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசத்தை எப்படி ஒருமைப்படுத்துவது? குறைந்தபட்சம் அந்த வித்தியாசத்தினூடாக ஒரு வளர்ச்சியை அல்லது ஒரு லாபத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு தான் அந்த பிஸ்னஸ் ரீபில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்காக நாங்கள் இப்பொழுது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்கன்னு சொன்னா எனக்கு அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள்னு சொன்ன உடனே முடிவு பண்ணிடுறோம். ஆமாமா, இது தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியில நாம் அனலா இருக்கும் பொழுது நம்ம யாரும் தொட முடியாது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன் பிரதர், எனக்கு வெளி உலகம் தெரியாது, என்னுடைய சாட்சியை நான் வெளியே கொண்டு ஆசைப்படுறேன், எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக சில நல்ல ஆலோசனைகளை தருகிறோம். தேவ ஊழியர்கள் சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கமத்தில் உங்களை இணைத்து, அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் மூலமாக ஊழியத்திற்கு சில வாய்ப்புகள், அடுத்தடுத்த நிலைக்கான வளர்ச்சிகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய சில காரியங்கள், சேமிப்பை குறித்து, டைம் மேனேஜ்மெண்ட்டை குறித்து, இன்னுமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து சில நல்ல காரியங்களை நல்ல தொழில் வல்லுநர்கள், நல்ல புரவலர்கள் உங்களுக்காக உதவி செய்து உங்களை தூக்கி விடுவதற்குத்தான் இந்த DOS தேவ ஊழியர்கள் சங்கமம். இன்றைக்கு மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தில் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படாத இடங்களில ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். புதிதாக ஊழியத்திற்கு வரக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், என் அன்பு தம்பி தங்கச்சி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்துக்காக வரும் பொழுது, அவருடைய அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொண்ட அடுத்த மாத்திரத்துல, அப்பா என்னுடைய ஊழியம் என்ன, நீங்க எனக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியம் என்ன, நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த ஊழியத்தின் தன்மைகளை புரிந்து கொண்டு ஒரு நல்ல போதகராக, ஒரு நல்ல சபையின் மெய்ப்பராக, ஒரு சுவிசேஷ ஊழியராக, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரே வழி, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய ஊழியம் செய்வது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பாக்கியம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்திலேயே அதிகபட்சம் அவமானங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் நிந்தனைகளையும் உயிரோடு இருக்கும் பொழுதே மிகவும் மோசமாக தூற்றி திரியக்கூடிய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கூட்டம் இந்த பரிசுத்த கூட்டம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க தான். உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மிக மேன்மையான இடத்துக்கு உயர்த்துவார். உங்கள் கணவர் ஊழியம் செய்கிறாரா? சந்தோஷப்படுங்க. அவர் வெறும் கையா வெறும் முழங்காலில், வெறும் ஜெபத்தில், வெறும் கண்ணீரை மூலதனமாக வச்சு தான் ஊழியத்தை ஆரம்பித்து தான் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரத்தை போல கொண்டு வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்வில் ரட்சிப்புக்கு முன்பதாக நான் அவ்வளவு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை செஞ்சுட்டு நடந்த நாட்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும். இன்றைக்கு அதே நபர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஆண்டோடைய நாமம் எவ்வளவு உயர்த்தப்படும், கர்த்தருடைய நாமம் எந்த அளவுக்கு
ஒரு மகிமையான அந்த தெய்வத்தை நினச்சி பார்ப்பாங்க இல்லையா? ஐயோ, 40 வருஷத்துக்கு முன்னாடி வர தெரியுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், எனக்கு இவங்களை நல்லா தெரியும், இவனெல்லாம் திருந்துவான்னு, இவரெல்லாம் மனம் திரும்பான் கனவுல கூட நினைக்கலங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் லட்சம் திரள்களுக்கு 3 கோடி ஜனங்களை கொண்ட ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரத்துமாய் ஒரு மிஷினரியாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறாரேன்னு சொல்லும் பொழுது அந்த பரலோகம் மகிழ்ந்து கலிகூறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு கிடைத்த வேலையை சந்தோஷமா செய்யுங்க. ஆவியில எப்பொழுதும் அனலாயிருங்க. சின்ன காரியமா ஜபம் பண்ணுங்க. அந்த ஜபத்தினோட பதில் கிடைக்கும். சில சோர்வுகள் வரும் பொழுது சில நேரங்களில் மருந்து உடனே எடுத்து மருந்துகளா போடுறோம். பிணியாளிக்கு வைத்தியம் தேவை, மருந்து அவசியம். ஆனால் எப்போதும் மருந்தை சார்ந்து இருக்கிறத விட்டுட்டு ஒரு சுகமாக்கும் அருமருந்துவாகிய இயேசுவின் அன்பை, இயேசுடைய அந்த பரிசுத்த தொடுதலை கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இன்றைக்கும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியில அனலாயிருந்து ஊழியம் செய்ய இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த தொடுதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை உலகத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அப்பாவுடைய கரம் இவர்களை தொடட்டும் ஆண்டவரே. வியாபாரத்தின் பாதையில பார்ட்னர்ஷிப்பாக இருந்து பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேகரை இன்றைக்கு பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகள், 2 பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்த கம்பெனி, 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்தாபனத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு அவங்க 2 பேரும் பிரிந்தாலும் அந்த அன்பு ஐக்கியம் தொடரணும். அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்து பண்ணின அதே வியாபாரம், அதே ஸ்தாபனம், 2 பேரும் தனியாக இருந்து அதே தரிசனத்தோடு அதே லெக்கோடு ஓடுவதற்கு அவர்களுக்குள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தாங்கப்பா. அவர்கள் ஆவியில அனலாய் நின்று எந்த சூழ்நிலையிலையும் நாம் இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த அன்பு ஐக்கியம், குடும்ப ஐக்கியம், இதெல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவை, ஒரு மன தெளிவை இன்றைக்கு ஆண்டவர் உடைய பரிசுத்த தொடுதலினாலே இவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதற்காக, நீர் இவர்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக, இவர்களுக்குள்ள அந்த உணர்வை நீர் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியத்தை நீங்க தாங்கப்பா. வசனம் சொல்ல முடியாத இடங்களில போய் நின்று உடைய ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. மனுஷர்களை நம்பி ஊழியம் செய்த நாட்கள் மாறி இன்றைக்கு உமக்காக ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கும் கூட தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் எங்களோடு இணைந்து நின்று ஒவ்வொரு யூனிட்டுகளிலையும் எங்களோடு இணைந்து வருகிற தேவ ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க. அவர்களுடைய சபையின் பண்டக சாலைகள் நிரம்பத்தக்க அனுபவத்தை கத்தத்தாங்க. விசேஷமாக அவர்கள் பண்டக சாலைகள் நிரம்பும் பொழுது அந்த பண்டக சாலையிலிருந்து விநியோகிக்கப்படக்கூடிய அந்த பதார்த்தங்களில், அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய ஒரு துணிக்கைகளில் ஒரு பகுதியாவது இந்த தரிசனத்திற்காக நேபாளுக்காய் விதைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு விசை மனம் இறங்குங்க. தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய, பாவமுடைய சபையை நடத்தக்கூடிய, மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பர்கள், போதக பிதாக்கள், சபை ஊழியர்கள், சபை போதகர்கள், சுவிசேஷ ஊழியர்கள் மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறனப்பா. சகோதரர்களாய் சகோதரிகளாய் எழும்பி நின்று கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும், கிருபைகள் வெளிப்படட்டும் அப்பா. வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள் குடும்ப எல்லையில வராத வடிக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீர் அற்புதம் செய்திருப்பதற்காய் நன்றி. உடைய பரிசுத்த தொடுதலை உணர்ந்திருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் கூட நான் பேசின செய்திகளில் ஏதாகிலும் சில காரியங்களை குறித்து நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும், இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னா உங்க மனசுல ஏதோ ஒரு காரியம், அது ஒரு சந்தேகம் எதுவா இருந்தாலும் மனதார சொல்றேன், கால் பண்ணுங்க, பேசுவோம். நான் பேசும் பொழுது இன்னும் சில காரியத்தை அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும், நானும் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கு மேல வசனத்தின் வெளிச்சம் இந்த உலகத்தின் கடைசி மட்டும் போவதற்கு நாம் இணைந்து நிற்போம். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், அடுத்த வாரம் இதே நாள், இதே நேரம், இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. May God bless you. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன். உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை. நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details, call 7397717397.